விருதுநகர் காங்கிரஸை அழிக்கணுன்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா விருதுநகர் காங்கிரஸ் தான் வந்து ஸ்தாபன காங்கிரஸ். தமிழ்நாட்டுக்கு விருதுநகர் தான் காங்கிரஸுக்கு அச்சாரமே. அப்படிப்பட்ட விருதுநகரை வந்து காங்கிரஸினுடைய மேப்ல இருந்தே தூக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் பிளான் போயிட்டு இருக்கு. திமுகவினுடைய நான் சொல்றது தொண்டர் லெவல்ல இருந்தே இதெல்லாம் ஃபீல் பண்றாங்க. நீங்க சொல்றீங்க சார், ஓகே, கருணாநிதி மூணு மனைவி வச்சிருந்தார், ஸ்டாலினுக்கு பாஸ்ட் இருக்கு, ஓகே, எல்லாம் ஏத்துக்கிறோம். யாரும் வந்து குற்றச்சாட்டா இவங்க மேல இது தவறுன்னு சொல்லலையே. கருணாநிதி இப்படி பண்ணிட்டாரு யாராவது சொன்னா நம்ம ஏன் இதெல்லாம் அவர் மேல நியாயம் சொல்ல போறோம்? ஸ்டாலின் இப்படியானவர், ஸ்டாலினை கைது பண்ணுன்னு சொல்லிட்டா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லையே. அவர் என்ன சொல்றாரு, 41 பேர் கொண்டது திமுக, ஏன் மேல இது பழி பிடிக்குன்னு கேட்கிறாரு சார். அவர் அப்படி ஒரு ரெக்ரெட்டே இல்லாத மனுஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத மனுஷன். வச்சு நடத்திட்டு இருந்தவர். மொத்த வாழ்க்கையும் இவருக்கு கொடுத்தது அதிமுக. 3 முறை முதலமைச்சர் பதவி, 2-3 முறை அமைச்சர் பதவி, எத்தனையோ முறை எம்எல்ஏ இதெல்லாம் ஆக்கணும். அந்த அதிமுக ஏமாத்திட்டு நீ திமுக போய் சேர்ந்துட்டா அப்படின்றதுனால அவரை திமுகவில் சபாநாயகராக்கி அதிமுக எந்திரிச்சு கும்பிட வைக்கிறதெல்லாம் வந்து கேவலம் தான் இருக்கலாம். திமுக காரன் ஒருத்தன் ஓபிஎஸ்க்கு வேலை பார்த்தானா அதை விட கேவலம் வேற என்ன சார் இருக்கு? இந்த நாளைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா அப்படின்னா அவங்க சரின்னு இணக்கமா போய் தான் ஆகணும். இதுதான் காங்கிரஸினுடைய நிலைமை. நாளை இது நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம யோசிப்போமே, மறுபடியும் இல்ல இது வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தனியாக வரும் பட்சத்தில் என்ன வேணாலும் நடக்கும். முன்னாள் முதலமைச்சர் இவர் மட்டும் போய் சேரலையே சார். முன்னாள் இன்னைக்கு திமுக நடக்கிறத யாரை வச்சுருக்கீங்க? 7 அமைச்சர்கள் இன்னைக்கு திமுகவுடைய 7 அமைச்சர்கள் அதிமுகவுடைய முன்னாள் தான். இன்னைக்கு திமுக நடப்பதற்கு காரணம் வந்து திமுகவினரால் இல்லை. இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியும் அதிகாரமும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நடக்கிறது, அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு இவங்க தான் சரி வருவாங்கன்னு அதிமுகவுடைய அமைச்சர்கள் தான் அங்க இருக்காங்க. காங்கிரஸ்காரன் இந்த மனநிலைக்கு தள்ளியது திமுக. பொதுவாக திமுகவுக்கு அந்த கில்ட் பிளஷர் இருக்கும். என்னன்னா, தனக்கு எவன் எதிராக வரானோ அவனை வந்து உள்ள எழுந்து கூட்டணியா போட்டு அவனை அடிமையாக்கி தன் கட்சி சின்னத்திலேயே போட்டி போட வைக்கும், அசிங்கப்படுத்தும். அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தும். இது அசிங்கம்னே தெரியாம அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஐயா வைகோ வருது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். கிரிஷ் ஒடங்கர் மீண்டும் ஒரு பரபரப்பான கருத்து தெரிவிச்சிருக்காரு. 25 தொகுதிகள் கொடுத்தால் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காரு. என்ன நடக்குது திமுக கூட்டணியில்? ரொம்ப பலமா இருக்காங்க, ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தையில காங்கிரஸ் திமுக இழுபறி இருக்கா? இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. அதாவது காங்கிரஸுக்கு இன்னைக்கு வேற நிலைமையும், காங்கிரஸினுடைய நிலைமை தமிழ்நாட்டில் மிகவும் பரிதாபமாக உள்ளது. காங்கிரஸுக்கு வேற வழியும் இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட தான் இருந்தாலும், ஆனாலும் காங்கிரஸில் உள்ள ஒரு சில தலைவர்கள், ஒரு சில உயர்மட்டத்திலிருந்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த எலெக்ஷன்லயாவது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 40-50 தொகுதி வாங்கிடணும். இந்த எலெக்ஷன்ல இதுவரைக்கும் திமுக கன்சிக்யூட்டிவ் வந்ததில்லை. திமுக ஆட்சி வந்து மக்கள் மிக 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 அதிருப்தியை தெரிவித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில இதை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படியாவது லெவரேஜ் பண்ணி எப்படியாவது அதிக சீட்டை வாங்கிடணும் அப்படின்றது அவருடைய ஒரு மிகப்பெரிய ஆசையா இருக்கு. இது கிட்டத்தட்ட கடந்த 6 மாதங்களிலிருந்து ஏறக்குறைய 1 வருடங்களாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தலைமை ரெண்டுமே அதிருப்தியாக தான் இருக்கு. நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சின்ன போஸ்ட் தான், பட் இட் மேக்ஸ் எ பிக் டிஃபரன்ஸ். ஏன்னா கடந்த முறை வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது March 1 ஐயா ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள். கடந்த முறை வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது மை டியர் பிரதர், வார்ம் விஷஸ் அது இதுன்னு சொல்லி இவரும் பிரதர் என்று சொல்வதும் அவரும் பிரதர் என்று சொல்வதும் ரொம்ப இணக்கமாக இருந்தது. இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை, ஏதோ ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. ரைட்டுங்களா, ஹாப்பி பர்த்டே, ஓகே, அவ்வளவுதான். ஸோ ஃபார்மாலிட்டியாக தான் இருந்தது. நேற்று அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொன்னது உண்மைதான். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ள வந்து பழைய மாதிரி இல்லை, சுமூகமான தலைமைக்கு நடுவில் ஒரு இணக்கமான ஒரு சூழல் இல்லை. அதே நேரத்தில் என்ன சொல்றது, இங்கே உள்ள உயர்மட்ட குழுவும் அங்கே உள்ள உயர்மட்ட குழுவும் 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற வேறையா இருக்கு. ஒரு சில தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அது காங்கிரஸுக்கு ஒதுக்கக்கூடாதுன்னு தொகுதியிலேருந்தே ப்ரெஷர் இருக்கு திமுகவுக்கு. ஸோ அப்படிங்கும் பொழுது குறிப்பாக விருதுநகர் ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக உள்ள போனதுக்கு அப்புறம் விருதுநகர், அதுவும் மாணிக்கம் தாகூர் இவ்வளவு நாள் செஞ்ச விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது விருதுநகர்ல எங்கேயுமே எதுவுமே வந்து நீங்க காங்கிரஸுக்கு கொடுத்துடாதீங்க, விருதுநகர் காங்கிரஸை அழிக்கணுன்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா விருதுநகர் காங்கிரஸ் தான் வந்து ஸ்தாபன காங்கிரஸ். தமிழ்நாட்டுக்கு விருதுநகர் தான் காங்கிரஸுக்கு அச்சாரமே. அப்படிப்பட்ட விருதுநகரை வந்து காங்கிரஸினுடைய மேப்ல இருந்தே தூக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் பிளான் போயிட்டு இருக்கு. திமுகவினுடைய நான் சொல்றது தொண்டர் லெவல்ல இருந்தே இதெல்லாம் ஃபீல் பண்றாங்க. எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸை இல்லாம ஆக்கணுன்ற அளவுக்கு அவருடைய மனநிலை போயிடுச்சு. மேலாக இன்னைக்கு தேமுதிகவுக்கு எதை கொடுக்கணும்னு தெரியல. ஏன்னா தேமுதிக 20 வருடமாக காங்கிரஸ்குள்ள வந்ததே இல்லை. காங்கிரஸும் தேமுதிகவும் வந்து இன்னைக்குதான் வந்து கூட்டணியை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா எதை தேமுதிகவுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்னு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தெரியல. ஏன்னா நீங்க தேமுதிக இருந்தவங்க திமுக வந்துட்டான்.
இடையில பார்த்தீங்கன்னா சந்திரகுமார்ல இருந்து எல்லாரும் ஆரம்பிச்சு தேமுதிகவிலே மக்கள் தேமுதிகன்னு ஒண்ணு உருவாக்கி ஒரு 16 பேர் வெளியில போய் இதெல்லாம் வந்து ஐயா விஜயகாந்த் இருக்கும்பொழுது நடந்தது. அவங்களால இப்ப திமுக வந்துட்டாங்க. சோ இப்ப தேமுதிகவுடைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எங்க ஃபைன் பண்ணணும்னே தெரியல. அப்போ காங்கிரஸ் எங்கெல்லாம் இருக்கு அதை உடைச்சிட்டு காங்கிரசினுடைய அங்க காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல தேமுதிகவுக்கு வேலை பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலும் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து இங்க காங்கிரஸை திமுக ஏற்கனவே அழிச்சிருச்சு. காங்கிரஸ் எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சியை காங்கிரஸ் ஏறக்குறைய வந்து இவருடைய அடிமை மாதிரி இப்ப நடத்திட்டு இருக்குன்றதா உண்மை. இது பல கட்சிகளை திமுக அப்படி நடத்திருக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இது எல்லாமே கீழ்மட்டத்துல தான். கண்டிப்பா தேதி அறிவிச்சது, இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க அப்படின்னா வந்துருச்சு அப்படின்னா கூட்டணி இறுதி செய்ய வேண்டிய கட்டத்துக்கு வந்துடும். அப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அங்க மத்தியில சோனியா காந்தி அவர்களும் நேர்ல பேசினாங்கன்னா ஒரே ஒரு சிட்டிங்ல ஃபைனலைஸ் ஆயிடும். திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்க போகுது, எல்லாமே அதுக்கப்புறம் யாரும் மறுப்பே பேச மாட்டாங்கன்னு சொல்லி அரசியல் விமர்சகருடைய கருத்துக்களா இருக்கு. இல்ல கண்டிப்பா சார், இதெல்லாம் டெம்பரரி தான். இதுல வந்து இப்போ இன்னொன்னு இப்போ ரீசெண்டா நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இனி பனையூர் பக்கமே போக முடியாத அளவுக்கு பனையூரார் பண்ணிட்டார். ஸோ அதனால இனிமேல் வந்து காங்கிரஸுக்கு இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை முடியாது. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ள போக முடியாது, அது ஆப்வியஸ். காங்கிரஸ் தனியா மூன்றாவது ஒரு கட்சி ஒரு மூன்றாவது ஒரு களத்தை உருவாக்குமா, ஒரு வலுவான கூட்டணி உருவாக்குமானா அதுவும் முடியாது. அதுவும் காங்கிரஸ் ஆப்ஷன் இன்னும் இருக்குல்ல. இல்ல சார், அதுதான் அது இல்லைன்னு ஆயிருச்சு இல்ல சார். இப்ப நேத்து அந்த சேம் டே, அந்த வெரி சேம் டே இந்த மாதிரியான ஒரு விஷயம் விஜய் அவர்கள் இப்படியான ஒரு மிகவும் தகாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே மொத்த களமே மாறிடுச்சுல. இனிமேல் போயிட்டு விஜய் கூட யார் சார் கூட்டணி வைக்கணும்? ஆதரவு குறைஞ்ச ஒரு ஆதரவும் குறையல. ஏன் சார் ரசிகர்கள் எல்லாரும் ரசிகர்களா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தாவேகாவை எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை வச்சு விமர்சிக்கிறாங்களோ அதை விட பல ஆண்டு காலம் முன்னாடி இருந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தோண்டி எடுத்து தாவேகாவினர் திமுகவையும் திமுக தலைவர்களையும் விமர்சிக்கிறாங்க சார். நீங்க சார் அதாவது நியாயமா பேசணும். விமர்சனம் யார் வேணாலும் பண்ணலாம், விமர்சனத்துல ஒரு நியாயம் இருக்கணும் சார். இங்க வந்து ஒரு டொமஸ்டிக் அபியூஸ், ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு சார். அவங்க கூட இருந்தவங்க, விஜய் அவர்கள் கூட இருந்தவங்க அது ப்ரூஃபோட இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் உண்மை, நடந்த உண்மைன்றாங்க. எல்லாமே திமுக வந்து சார். இந்த விஷயத்தை குற்றச்சாட்டு எப்ப போட்டாங்க? இப்போ தாவேகா உடைய தலைவருடைய மனைவி இந்த வழக்கை எப்ப செங்கல்பட்டு நீதிமன்றத்துல போட்டாங்க அப்படின்ற டேட் எடுத்து பார்த்தா அது டிசம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ரைட். அந்த மனைவி தேர்தலுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம். ரெண்டாவது பர்சனல் அப்படின்றதுக்குள்ளேயே நம்ம போக வேணாம். இல்ல, இது பர்சனலே கிடையாது சார். ஒரு இஃப் இட் இஸ் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் தான் பர்சனல். இது மூணாவது பார்ட்டி, இது வெளியில வந்துருச்சு சார் விஷயம். And also it is clear case of domestic violence சார். மென்டல் அகனி வீட்டுக்குள்ளே தனியா, மேட்ரிமோனியல் ஹோம்லயே தனியா வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு இல்ல சார். இது நீங்க ஒரு கட்சியினுடைய இப்போ நீங்க சொல்றீங்க சார், ஓகே கருணாநிதி மூணு மனைவி வச்சிருந்தார், ஸ்டாலினுக்கு பாஸ்ட் இருக்கு, ஓகே எல்லாம் ஏத்துக்கிறோம். யார் வந்து குற்றச்சாட்டா இவங்க மேல இது தவறுன்னு சொல்லலையே. கருணாநிதி இப்படி பண்ணிட்டாரு யாராவது சொன்னா நம்ம ஏன் இதெல்லாம் அவர் மேல நியாயம் சொல்ல போறோம்? ஸ்டாலின் இப்படியானவர், ஸ்டாலினை கைது பண்ணுன்னு சொல்லிட்டா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லையே. அதுலதானே அதிகாரம் வருது. அந்த அதிகாரம் மூடி மறைக்கல சார். அதிகாரம் நான் மறுபடியும் சொல்றேன் சார். இப்போ விஜய் கைது பண்ணிட்டோமா? சிம்பிள் சார். விஜய் கைது பண்ணிட்டோமா? விஜய் நம்ம ஒண்ணும் பண்ணலையே. ஒரே ஒரு சிம்பிள், ஒரு பெண் தனக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு ஆண் வந்து அபியூஸ் பண்றாங்க அப்படின்னாலே அது குற்றம் தானே. அது அந்த பெண் வந்து சொன்னாலா சொல்லலையான்ற கேள்வி அங்க எதுக்கு நம்ம எடுத்துக்கணும்ன்றாங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா மறுபடியும் இப்பவும் சொல்றேன், இது எடுத்தாங்க ஒரு பெண்ணுக்கு எதிராக எந்த குற்றம் எந்த வடிவத்தில் நடந்தாலும் குற்றம் தான். அது வந்து நிரூபிக்கப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது வந்து குற்றம் சாட்டி அது வந்து லீகலா ப்ரொசீடிங்ஸ்க்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஆனா இங்க போயிருச்சேன்ற நீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஸ்டாலினையும் தப்புன்னு சொல்லுங்க, விஜயும் தப்புன்னு சொல்லுங்கன்றவங்கள. நான் என்ன சொல்றேன், விஜய் நல்லவர், ஸ்டாலின் கிட்டவர் ஏன் சொல்றீங்கன்ற. இப்போ சார் அந்த சங்கீதா அவர்கள் எந்த தவறும் பண்ணல. சங்கீதா அவர்கள் பெட்டிஷன் தான் போட்டாங்க. எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா டிவோர்ஸுக்கு கோர்ட்ல தான் போய் பெட்டிஷன் போடுவாங்க. அவங்க ஒரு விஜயலட்சுமி அவர்கள் போன்றோ சீமானை போன்று எங்க வீடியோ போட்டு விஜய் அசிங்கப்படுத்தணும், விஜய் வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொபகண்டாக்குள்ள போகணும்னு அவங்க நினைக்கலையே. பேரை கூட சொல்ல அந்த ஆக்ட்ரஸ்ன்றாங்க. அந்த ஆக்ட்ரஸ் விஜய் அவர்கள் தரப்பில் அழுத்தம் வரும் பட்சத்தில் நான் வேணா அந்த ஆக்ட்ரஸ் வந்து இன்னொரு ரெஸ்பாண்டா சேர்த்துக்கிறேன், அவங்க பேரை நான் வெளியிடுறேன்றாங்க. இதை விட ஜென்யூனான ஒரு ரெக்வஸ்ட் எங்க இருக்கும்? அப்ப அந்த ஒரு ஜென்யூனான ரெக்வஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்காம விஜய் நல்லவன் பேசிட்டு இருக்காங்க. அதற்காக நீங்க சொல்றீங்க, சூப்பரா சொல்றீங்க. இப்ப இந்த கருத்தை விஜய் அவர்கள் ஆமோதித்து மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படின்றது போகும்போது அவர்கள் இழப்பட ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாப். நீங்க அதுக்கப்புறம் விஜய் நீங்க என்ன விமர்சிக்க போறீங்க? அவங்க கல்யாணம் பண்ணாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, விருப்பம் இல்ல, சண்டை வந்தது, மனப்பிணக்கு வந்தது, பிரிஞ்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அஜெண்டா? எல்லாரும் பேசுறாங்களா சார்? அந்த எலெக்ஷன்ல டிவிகேவை வாக்கு வங்கி உடைக்கணும், விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தி அவருடைய இமேஜை முறிக்கணும். இதுதான் திமுகவோட பிளான் சார். இந்த விஷயம் நடக்கிறதுனால ஏற்கனவே இமேஜ் உடஞ்சுதான் இருக்கு. நீங்க கரூர் மாவட்டத்திலிருந்து அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுகளும், அவர் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நடிப்புகளும், அவர் அந்த எழுதி கொடுக்கறது பண்ணக்கூடிய
பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மக்களை வந்து வெகு அளவில் வெறுப்பதான் சார் உண்டாக்கியிருக்கு. இது அதுல வந்து ஒரு முத்தாய்ப்பாக இது ஒரு முக்கியமான விஷயமா மாறிடுச்ச ஒழிய விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து அவருடைய விஜய் அவர்களும் சரி, விஜய் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு சின்ன லெவலில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இவர் பேசுறாரு, ஆதவர்தன் அவர் பேசுறாரு, என்ன சார் எதுவும் அதிகமாகவே நல்லாவே சாப்பிட மாட்டேங்க, நல்லா சாப்பிடுங்க சார். இல்லை நான் எப்பவும் 2 தோசை தான் சாப்பிடுவேன், 3 இட்லி தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு சத்துணவுல சாப்பிட்டு வளர்ந்தவன் அப்படின்னு ஆதவர்தன் பேசுறாரு. விஜய் அவர்கள் அவர் வாயிலே சொன்ன வீடியோ எனக்கு ஒன்று இருக்கு, என்னன்னா எனக்கு சிக்கன் சாப்பிடவே முடியாதுனால எனக்கு நான் அதை சாப்பாடாவே நான் நினைக்க மாட்டேன். விஜய் அவர்கள் அவருடைய இளமை காலத்தில் நான் சொல்றது 2000ங்கள்ல பேசின வீடியோ இருக்குன்னா. ஆக மொத்தமே வந்து ஒரு மிக மோசமான ஒரு அஜெண்டாவை செட் பண்ற ஒரு டீமா இருக்காங்க சார். அவங்க ஒருத்த கூட இன்னொருத்தருக்கு நியாயமா இல்ல. நான் இப்பவும் சொல்றேன் பாருங்களேன், விஜய் அவர்கள் நீங்க திருமணம் மீறிய ஒரு ரோல் இருக்காரு, ஓகே நீங்க அவரை சேஃப்கார்ட் பண்ணணும், நானும் சேஃப்கார்ட் இல்ல, நான் ஓகே தனிப்பட்ட முறையில் நம்ம நன்றி. இந்த விமர்சனத்தை வச்சீங்கன்னா தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலும் சரி எவன் யோகியம், சரி இயேசுநாதர் சொன்ன வார்த்தை தான், எவன் யோகியமோ அவனை கல்லடிங்கன்னு சொன்னாங்களே, ரைட் நான் ஏத்துக்கிறேன். ஓகே அப்போ விஜய் மேல கல்லடிக்க கூடாது, கரெக்டா. ஒரே ஒரு சம்பவம் நடந்து 2 மாசங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் இதே மாதிரி செந்தில்நாதன் தாவேகாவுடைய மாவட்ட பொறுப்பாளர் இதே மாதிரி திருமணம் மீறிய உறவுல இருக்கும் பொழுது அவரை வெளியில எடுத்து போட்டு அடிச்சு வீடியோ போட வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு அவரை அடிப்படை பொறுப்பு, அதாவது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கி இந்த ஒரு நடைமுறை இந்த ஒரு நடவடிக்கை யார் எடுத்தா அப்படின்னா புசியானந்த் அவர்கள் எடுத்தார். எதுக்கு? இதே மாதிரி திருமணம் மீறிய உறவுல அவர் இருந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக அவர் ஒரு அசிங்கம், ஒரு வாழக்கூடாத ஒரு இழிபிறவி அப்படி இப்படின்னு இந்த தாவேகாவினுடைய இந்த தற்கொலைகள் பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்தது. இது விஜய்க்கு பொருந்தாதா சார்? அவரு மனுஷன் இவரு மனுஷன், அவரு மகான் இவரு மகான், அவரும் யோக்கியம் தான் நீங்க சொல்ற உங்களுடைய கான், இவரும் யோக்கியம் தானே, 2 யோகியம் விட்டுற வேண்டியது நீங்க. அப்புறம் ஒரு யோகியம் நீங்க வேற மாதிரி ட்ரீட் பண்றது, இன்னொரு யோகியம் உலகத்திலே மனித புனிதரை ட்ரீட் பண்றது எந்த மாதிரி வரும் அப்படின்றது வருதுல்ல சார். சோ இந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு நீங்க விஜய் மேல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி நீக்கினீங்க, ஒரு பொறுப்புல இருந்து தூக்குனீங்க அப்படின்னா மற்ற அதே பொறுப்புக்கு 100 நிர்வாகிகள் வருவாங்க. இவருக்கும் போட்ட வேண்டியது. ஒரு விஜய் நீங்க இங்க இருந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கான பலன் யாருக்கு? சரி ஒரு அடையாளம் நீக்குதுல, பலன் யாருக்கு போகுது? நான் அதான சார் மறுபடியும் சொல்றேன், நீங்க நியாயமா இந்த இடத்துல இல்ல அது புரிஞ்சுக்கிறீங்க, அதை ஏத்துக்கிறீங்களா? நீங்க நியாயமா இல்ல ஓகே, அதுக்கு நம்ம வருவோம், உங்களுடைய கேள்விக்கு நான் வரேன். அந்த இடத்துல அவர் ஒரு அடையாளம் நீக்குதல் பண்ணுங்க. அந்த இடத்துல நீங்க வேண்டாம்னு சொல்லுங்க, ஓகே நான் இதுக்கப்புறம் நான் வாழ தகுதி இல்லாதவன், ஓகே இது நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், இனிமே நான் வேண்டாம், நீங்களே ஸ்டெப் டவுன் பண்ணுங்க. மேபி ஒரு மன்னிப்பு கடிதமோ இல்ல சில நாட்கள் போச்சுன்னா மீண்டும் சார். இப்போ என்ன சொல்றாரு, 41 பேர் கொன்னது திமுக ஏமல இது பழி போட்டீங்கன்னு கேக்குறாரு சார். அவர் அப்படி ஒரு ரெக்ரெட்டே இல்லாத மனுஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத மனுஷன். அவர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க என்ன எதிர்ப்பு சார்? பசங்களுடைய கல்விக்கு அவர் ஒரு ரெஸ்பான்சிபிளா இல்ல, அப்பா அம்மா மேல கேஸ் போடுறாரு, அதே மாதிரி மனைவியை ஒரு என்ன சொல்றது ஒரு அபியூஸ் பண்ணிருக்காரு, வெர்பல் டிஸ்டைன் பண்ணிருக்காரு. இப்படியான மனிதர் ஒரு படத்துல வில்லனுக்கு இவருக்கு என்ன சார் வித்தியாசம்? எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளா முடியுமா? தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு தொடக்க நிலையாக இருக்கக்கூடிய விஜய் மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைத்தால் அதுல இருக்கக்கூடிய உண்மையை ஆராயணுமா வேணாமா? மறுபடியும் சொல்றேன் சார், குற்றச்சாட்டுகளை வைக்கவில்லை, யாரும் குற்றச்சாட்டை வைக்கவில்லை. அந்த அம்மா லீகலி வாட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் அதான் பண்றாங்க. அவங்க அதுல இருக்க குற்றச்சாட்டுகளை நாம பேசுறோம். நான் குற்றச்சாட்டு வைக்கல, இங்க யாரும் ஃபேக்கா காசிப்ஸ் கிரியேட் பண்ணல. we are not talking about virtual, it is reality சார். ரியாலிட்டில நடக்கக்கூடிய விஷயங்களையும் பேசக்கூடாதுன்றீங்க சார். என்ன எப்ப பார்த்தாலும் விஜய் பக்கத்துல இருந்தா பப்ளு பாவம் அவர் அடிக்காதீங்கன்ற மாதிரி எல்லாரும் பண்றாங்க சார். அதான் பிரச்சனையே. அவர்கிட்ட ஒரு உண்மையே இல்ல, ஒரு நியாயமே இல்ல, ஒரு நியாயமற்ற ஒரு மனிதன் பேசிக்கிட்டே இருக்கும் திருப்பி. அன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலூர் ஒருத்தர் இறந்துட்டான், அதை பத்தி ஒரு வார்த்தை சார். நீங்க இருக்கீங்க சார், எனக்கு நீங்க தெரியும் சார். நான் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எனக்காக வைப்பீங்க சார். சத்யநாராயணன் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வைப்பீங்கல்ல, தம்பி எல்லாரும் வைப்பாங்கல்ல. இந்த ஒரு பேசிக் ஒரு கர்ட்டசி கூட இல்லாத ஒரு மனிதர், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க, கர்ட்டசின்னு ஒன்று இருக்குல்ல, அது கூட இல்லாத மனிதர்கிட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே உட்காந்துருக்கீங்க? இவர் தான் சிஎம் ஆகணும், 15%, 20%, 40%, 50% ஓட்டு வாங்குவாரு. ஃபுல்லா பொய், கூட இருக்கிறவன் பூரா ஊழல்வாதி, பொய் சொல்றவன், பல குற்றச்சாட்டுகள் உள்ளானவன், அவனை பூரா கூட வச்சுட்டு இருக்கவங்க தப்புன்னு சொல்றது எப்படி சார்? நீங்க அதிமுக ஊழல் கட்சி, கூட இருக்கிறது செங்கோட்டையன், கூட இருக்கிறது பல முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் தான் இன்னைக்கு வந்து தாவேகா கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அது ஓகே, ஏத்துக்கிறீங்களா? அப்ப அதிமுக ஊழல் கட்சி, அப்ப ஒன்றை சேர்ந்துட்டா நீ வாஷிங் மிஷினை கிளீன் பண்றதுக்கு. அதே மாதிரி கூட இருக்கிற லாட்ரி மார்ட்டினோட மருமக, நான் வந்து எனக்கு பணம், எனக்கு நான் காசுக்காக வரேன், நான் மாசுக்காக வரேன். கூட இருக்காங்க காசை வச்சு மாசுட்டே இருந்து காசை கொடுக்கணும் கூட இருக்கான். அப்ப மொத்தமே ஒரு முரண்களின் மூட்டையா இருந்துகிட்டு இருக்கவன பூரா தப்பு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருந்தீங்கன்னா உன்ட்ட எப்படி கூட்டணி பேச வருவான்? அந்த அன்னைக்கு தானே சார் கூட்டணிங்க. இந்த விஷயம் வெளியில் வரும் பொழுது, இந்த டிசம்பர் மாசம் நடந்த விஷயம் 27ஆம் தேதி இந்த விஷயம் வெளியில் வருது சார். பிப்ரவரி அன்னைக்கு தான் சார் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு உட்கார்றாங்க. அன்னைக்கு இந்த விஷயம் வெளியில வரலன்னா இன்னும் லெவரேஜ் இருந்துருக்கு சார்.
நான் அது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல, எதை மட்டும் சொல்லுங்க. அன்னைக்கு அதாவது இந்த பனையூர்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளியில வரல, இந்த மக்கள் அருவருக்கிறக்க இந்த மக்கள் விரும்பாத ஒரு விஷயம் வெளியில வரல அப்படின்னா அன்னைக்கு இல்ல நான் இப்பவும் டிவிக்கு போயிருவேன் லெவரேஜ் இருந்திருக்கும். நான் அதான் ஐ வாஸ் ட்ரைங் டு ப்ரூவ். அப்போ அந்த லெவரேஜ் இல்லாதனாலதான் இன்னும் 25 பேசியிருக்கான், இல்லன்னா 40 ஆரம்பிச்சிருக்கும்ன்றா. அதையே நீ அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்ற. 40 ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லன்னா இப்ப நான் டிவி கேட்க போறேன்னு இந்த கிரீஷ் ஜோடங்கர் வெளியில வந்து உங்களுக்கு எல்லாம் உங்களை போட்டு பத்திரிகையாளர் பேசும்பொழுது தான் நான் போற மனைவருன்னு கிளம்பி போயிருப்பாரு. நடந்திருக்கலாம் சார். ஏன் நீங்க அந்த ஒரு ப்ராபபிலிட்டி பார்க்கவே மாட்டீங்க? அதுதான் இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு இன்னைக்கு வேற ஆப்ஷன் இல்லாம இன்னைக்கு திமுகவுக்கு அடிமையாக மறுபடியும் வந்து இன்னொரு 5 ஆண்டுகள் சேவகம் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கிறது. அதை யாரும் விரும்பல, காங்கிரஸ்காரன் குறிப்பா விரும்பல. ஏன்னா அவன் வந்து இன்னைக்குதான் அவனுக்கு வந்து அந்த மான ரோஷன்றது கொஞ்சமா தட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. உள்ள வந்து நம்மளும் வந்து ஒரு காலத்துல பண்ணையாளராக, ஒரு காலத்துல நம்ம ஆட்சி பண்ண ஊராட்சரா இது, இன்னைக்கு நம்ம எவங்காலே உழுந்து ஆட்சி பண்ண வேண்டியதா இருக்கு, பேசுனாலே விட மாட்டானுங்க, அடிக்கிறானுங்கன்ற மாதிரியான ஒரு சூழல்ல இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரஸ் எப்பயும் இல்லாம இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுது. இதுவே நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது திமுக பிரச்சனை பண்ணுமா, பண்ணுனா காங்கிரஸ் சும்மா இருக்குமா, பண்ணுனா திமுக நடந்தது போலதான் காங்கிரஸ் நடந்துக்குமா, இப்படி பல கேள்விகள் வருது. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது எந்த பிரச்சனையும் வரதில்ல. தொகுதி பங்கீடு, தொகுதிகளுடைய எந்த தொகுதியில் நிக்கிறதுன்றது எந்த பிரச்சனையுமே வரதில்ல. திமுக காங்கிரஸ் அப்படின்றது ஸ்மூத்தா போகுது. சட்டமன்ற தேர்தல் வரும்போது மட்டும் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்றது இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? ஆமா, அதுதானே சார். அது நமக்கு நல்லா தெரியுது. அது காங்கிரஸ்காரனுக்கு இப்பதானே தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 40-45 வருஷம் 67 அப்புறம் இப்பதானே தெரிஞ்சிருக்கு. நம்ம இவங்களுக்கே சேவகம் பண்ணிட்டு இருக்கோமே, ஆனா இவங்க நமக்கு உரிய மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. இருக்கிற நம்ம எல்லாரும் இவங்களுக்கு வேலை பார்த்து இவங்கள எப்படி திமுக கேக்குறாங்க சார். இப்ப காங்கிரஸ்க்கு இந்த இதுல செல்வாக்கு இல்ல, திமுக தான் காங்கிரஸ் ஜெயிக்க வைக்குது அப்படின்ற உண்மையான ஒரு நம்பிக்கையில அவங்க இருக்காங்க. அது உண்மையா இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. திமுக தான் காங்கிரஸ் இருக்கும்போது திமுக கிட்ட போய் காங்கிரஸ் இந்த அளவுக்கு டிமாண்ட் வைக்கலாமான்ற கேள்வி வைக்கிறாங்க சார். காங்கிரஸ் டிமாண்டே வைக்க கூடாது, ரைட்டுங்களா? காங்கிரஸ் உங்களை நம்பிதான் இருக்கு. நீங்க தான் காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறீங்க. டிமாண்டே வைக்க கூடாதுன்றதுக்கு இன்னொரு பதில் சொல்றேன். நீங்க ஸ்ட்ராங் தானே, நீங்க ஸ்ட்ரென்த் தானே, 10 தொகுதி ஜெயிப்பீங்களா? இப்ப 25 சீட்டு வாங்குறீங்களா, ஒரு 50 சீட்டு கேக்குறீங்களா? நீங்க 40 சீட்டு தனியா நின்று ஜெயிங்களேன், உங்களுடைய வெயிட்ட காட்டுங்களேன். அது காங்கிரஸ் முடிவு எடுக்க மாட்டேங்குது, தயங்குது இல்ல. அதுதான் பிரச்சனை சார். காங்கிரஸுக்கு இன்னைக்கு வேற வழியே இல்லைன்ற. அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். காங்கிரஸ் அதற்கு தயங்குகிறது. காங்கிரசினுடைய ஒரு இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். இதே இந்த இடத்துல இருந்து கார்த்தி சிதம்பரம் இருந்தாருன்னா இதை பண்ணுவாரு. இதே இடத்துல இருந்து வேற யாருக்குன்னு கிரீஷ் ஜோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி இங்க தமிழ்நாட்டினுடைய தலைவரா போடுங்க, அவர் பண்ணுவாரு. இங்க இருக்கக்கூடிய தலைமை வந்து திமுகவினுடைய ஒரு ப்ராப்பர் அடிமையில சார் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? காங்கிரசினுடைய அந்த ஒரு லெகசியை, அந்த குளோரிஃபைடு லெகசியை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரியான அந்த முடிவு எடுக்கக்கூடிய தலைவர்கள் இங்க இல்ல. இங்க வேற வழி இல்லாம நீங்க நம்ம திமுக வச்சு தான் வண்டி ஓட்டணும். என்ன 25 வண்டி சீட்டு கேட்கற இடத்துல 40 சீட்டு கேட்டு நல்லா வண்டி ஓட்டுவோம், பாப்போமே அப்படின்னு கேட்டு பார்ப்போம். ஆனா இப்ப அதுக்கு அவங்களுக்கு வேற எந்த லெவரேஜ் இல்லை. ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் நீ ஏன் கேட்கிற, 40 ஏன் கேட்கிற சொல்லுப்பா அப்படின்றான் திமுக காரன். அதுக்கு இவங்க பதில் இல்ல சார். அதாவது இப்ப நான் காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, திமுக காங்கிரஸ், காங்கிரஸ் பாக்குறேன் சார். இப்போ காங்கிரஸ் நான் யாரை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மாணிக்கம் தாகூர் இருக்காரு. மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு? காங்கிரஸுக்காக பேசுறாரு, காங்கிரஸினுடைய வளர்ச்சிக்காக பேசுறாரு. எனக்கு காங்கிரஸ் ஒரு பன்மையான கட்சி, அந்த கட்சியினுடைய ஒரு 2.0 ஒரு செகண்ட் வெர்ஷனை நான் உருவாக்கணும் இங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு அவர் பேசுறாரு. பேசும்பொழுது இங்கே இருந்துகிட்டு இங்க உள்ள தலைமை செல்வப்பிரதை எடுத்துக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு? இல்ல யாரும் ஏதோ சொல்லியிருக்காங்க, நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க, இங்க நான் தான் தலைவர், நான் சொல்றதை கேளுங்க, இங்க நாங்க எந்த அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு எங்களுக்கு வேண்டான்றாரு. அப்ப இவர் என்ன, அவர் என்ன, இவர் யாரு, அவர் யாரு? இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய அந்த காங்கிரசினுடைய அந்த ஒரு மிகப்பெற்ற எண்ணம், அந்த காங்கிரஸ் வளரணும், காங்கிரஸ் பெருசா இருக்கணும்ன்ற எண்ணம் எதுக்கு செல்வப்பிரதை இருக்க மாட்டேங்குது அப்படின்ற. எதுக்கு சொல்றேன்னா, பகுஜன் சமாஜ் கட்சி, பிசிகே, அப்படி பல கட்சிகள்ல இருந்து அவங்க எல்லாரும் திமுகவுடைய ஆலிஸ். அதுல இருந்து வந்து நீ காங்கிரஸுக்கு இருக்கிறவர், இவர் எப்படி காங்கிரஸ் விசுவாசமா இருப்பார்? காங்கிரஸுடைய தலைவர் எப்படி காங்கிரஸ் விசுவாசமா இருப்பார்? இவர் திமுக தான் விசுவாசமா இருப்பாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் இங்க காங்கிரசினுடைய தலைமைகளை யாருன்னு முடிவு பண்றதே திமுக தான் நான் நினைக்கிறேன் சார். அப்பனாதான் இவங்க கைக்குள்ள இருப்பாங்கன்னு திமுக தான். இப்போ சிதம்பரத்தை ஏன் வந்து முரசொலிமாறனுக்கு எதிராக ஒரு ஒரு முரசொலிமாறனை விடவும் பெரிய ஆளா வருவார்ன்றதுக்காக சிதம்பரத்தை ஏன் இங்க வந்து காங்கிரசினுடைய கமிட்டி தலைவராக மாத்தல? இன்னைக்கு ஏன் கார்த்தி சிதம்பரத்தை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக போடல? இதெல்லாம் யோசிச்சாலே தெரியுது. ஏன்னா திமுக வாண்ட்ஸ் காங்கிரஸ் டு பி a பார்ட் ஆஃப் them, whereas நம்ம சொல்றதை கேட்கணும், அவ்வளவுதான். அதுதான் காங்கிரசினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு ஸ்டாண்டா இருக்கணும். வேற காங்கிரஸ் எக்ஸ்ட்ராலாம் யோசிக்க கூடாது, தான் ஒரு கட்சினே நினைக்க கூடாது நினைக்கிறேன். முதல்ல அதைத்தானே சரி பண்ணணும். நீங்க காங்கிரஸ்ல நிர்வாகிகளா போடக்கூடிய ஆட்கள் திமுக சப்போர்ட்டர்ஸ் தான் இருந்தா காங்கிரஸ் எப்படி வளரும்? இப்ப இந்த கோரிக்கை வைக்கிறீங்க, 40 சீட்டு கேக்குறீங்க அப்படின்னா இதுக்கு காங்கிரஸ்குள்ளே இருந்து வெறுப்பு வருது, காங்கிரஸ் நீ முதல்ல அதைத்தானே சரி பண்ணணும். நீங்க சார் இந்த தேர்தலுக்காக பயப்படுறாங்க நான் நினைக்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப செல்வப்பிரந்தை அவர்கள் இருக்கார், பக்கத்துல கிரீஷ் ஜோடங்கரை வச்சுட்டு பேசும்பொழுது செல்வப்பிரந்தை என்ன சொல்றாரு? இல்ல இதெல்லாம் வந்து மேலிட முடிவு பண்ணணும், நம்ம எதுவும் முடிவு பண்ணக்கூடாது, நம்ம எதுவும் பேசக்கூடாது, நம்ம அவங்க சொல்றதான் கேட்போம், அவங்க வந்து திமுக நல்ல இணக்கத்துல தான் இருக்காங்க இன்னும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பக்கத்தே கிரீஷ் ஜோடங்கர் என்ன சொல்றாரு? இல்ல இங்கதான் நாங்க பேசுவோம் அப்படின்ற
பக்கத்துல உடனே அப்பவே ஆமா அவங்க எல்லாருக்கும் தெரியுது செல்வ பெருந்தகை இஸ் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ரோல் அப்படின்னு. ஆனா அதுதான் தலைவர். ஆனாலும் வேற வழி இல்ல, ஏதோ ஒரு அழுத்தம். அந்த அழுத்தத்தை யாரு வேற வழி இல்லாம அதை ஜீரணிச்சுட்டு அதை ஏத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்களோ அங்கதான் தவறு நடக்குதுன்ற. இன்னைக்கு காங்கிரஸ் நினைச்சா இன்னைக்கு பாஜக செய்வதை காங்கிரஸ் செஞ்சாலே போதும் சார். காங்கிரஸ் பெரிய கட்சியா இருக்கும் சார். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அதிமுகவுக்கு அடுத்த இடம் பாஜக வந்துருச்சு. அந்த இடத்துல காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் பாஜக அவ்வளவு போட்டிருக்காங்க. காங்கிரஸ் இல்ல, அதுதான் சொல்ல. இன்னைக்கு காங்கிரஸ்கார ஒருத்தனும் காங்கிரஸ்காரனா காங்கிரஸ்க்கு வேலை பார்க்கணும்னு நினைக்கல. வேலை பார்க்க திமுக விடல. நீ எனக்கு அடிமையா நான் சொல்றதை கேட்டு என்னுடைய தொகுதிகளுக்கு என் ஆளுகளுக்கு வேலை பாரு, அவ்வளவுதான். உன் தொகுதிகள் ஆட்டோமேட்டிக்கா எங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க, அதை வச்சு நீ ஜெயிச்சு வருவ, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. சோ அதனால திமுக காங்கிரஸ் அப்படின்றது இப்பவும் சொல்றேன் 40-50 இவங்க எவ்வளவு கேட்டாலும் திமுக என்ன முடிவு பண்ணுதோ அது மட்டும் தான் ஃபைனல் முடிவு சார். அதை ஏத்துக்கிட்டு இவங்க ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல இந்த நாளைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா அப்படின்னா அவங்க சரின்னு இணக்கமா போய் தான் ஆகணும். இதுதான் காங்கிரஸினுடைய நிலைமை. நாளை இது நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம யோசிப்போமே, மறுபடியும் இல்ல இது வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தனியாக வரும் பட்சத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் சார், என்ன வேணாலும் நடக்கும். அப்பதான் காங்கிரஸ் காங்கிரஸாக தமிழக கமிட்டி காங்கிரஸாக செயல்படும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஆமா, ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிருக்காரு. கேட்ல இருந்த ரெட்டலைசன் எல்லாம் அகற்றப்பட்டு மாற்றப்பட்டிருக்கு. வீட்டுக்கு வெள்ளை அந்த நிறங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. கார்ல கடந்த 30 வருடங்களா இருந்த ஜெயலலிதா படம் எடுத்துட்டு தளபதி ஸ்டாலின் படம் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் வருது. தொண்டர்கள் பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. துரோகம், இது மன்னிக்க முடியாத செயல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, நேஷனல் ட்ரோல் ஆயிடுச்சு. நேஷனல் ட்ரோல் இப்போ 3 முறை சிஎம்மா ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணவங்க அதற்கு நேர் எதிரான கட்சியில இது வரைக்கும் போய் சேர்ந்ததே இல்லைன்றாங்க. சேர்ந்ததே இல்லை அப்படின்றாங்க. 3 முறை சிஎம் இருந்தவர். ஆனா தனி கட்சி ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதை விட்டு விலகுவாங்க, அரசியல் விட்டு விலகுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கிறோம். இல்லைன்னா மகளை இறங்கி ஆட விட்டு இவங்க பாட்டுக்கு உட்காந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு முன்னாள் தலைவர் வெட்டரன் பாலிட்டிஷியன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல உட்காருவாங்களே வெளியே. இது இந்த மாதிரியான அசிங்கம் இது வரைக்கும் நடந்தது இல்லை. அது இல்லாமல் இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, வெளியில அதே தொண்டர்களுடைய அதே ஒரு ஒற்றை குரலாக நானும் பேச நினைக்கிறேன். வெளியில அவரே பேசுறாரு, அசிங்கமா இருக்கு கேட்க முடியாது. தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தளபதின்றாரு. சரி, ஓகே, இதே மாதிரி இன்ப நிதி வாழ்க்கைன்னு அவர் என்னைக்கு சொல்லுவாருன்னு நான் கேட்க நினைக்கிறேன். எப்படி இருக்கும் யோசிங்க. சொல்லுவாரா? சொல்லணும்ல, வேற வழி இல்ல, சொல்லி தானே சார் ஆகணும். சார் இவர் என்ன சார் என்ன முடிவு பண்ணுறீங்க? துரைமுருகன் சொல்றாரு, இவர் யாரு? இவர் இப்ப போய் சேர்ந்தவர் தானே. என்ன மிஞ்சி இவருக்கு என்ன கிடைச்சிட போகுது? ஒரு இவரு ராஜ்யசபா சீட்டு, சாரி சபாநாயகர் பதவின்ற மாதிரி. அதுதான் சார். இப்ப என்ன சொல்லுவாங்க, அவர் அந்த பெரிய குளத்துலயோ இல்ல தேனியில எங்கே நிக்கிறாருன்னா அங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சாருன்னா அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பா, இல்ல சபாநாயகர் பதவி கொடுப்பா. ஏன் இவர் அதுக்கு மேல பதவி? சார் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தாரு, நிதித்துறை அமைச்சராக இருந்தாரு. இந்த இடத்துல நீங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ் அவர்களை யாரெல்லாம் அதிமுக இருக்கக்கூடாது, அவர் அங்கிருந்து போகணும்னு காய் நகர்த்தினாங்களோ அவங்க எல்லாம் சட்டசபை வளாகத்துல சட்டமன்ற உறுப்பினர்களா வந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா அவர் சபாநாயகர். இதுதான் அங்க இருக்கிற பாலிடிக்ஸ். இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, அதாவது நீங்க சட்டமன்றத்தினுடைய நடைமுறை அது. அங்க சட்டமன்றத்துல யாரு சபாநாயகராக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம மதிக்கதான் போறோம். இவங்க அந்த இடத்துல இவரை சபாநாயகர் ஆக்கி அந்த சபாநாயகரா இவர் நடந்து வரும்பொழுது இங்க இபிஎஸ் எந்திரிச்சு அவரை வணக்க வைக்கணும்ன்றது ஒரு ஆசையா அது ஒரு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா சார், இது அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அனாலஜி. என்னன்னா அதிமுக இதே மாதிரிதான் ஐயா தனபாலன் அவர்கள் வீட்டுல போயிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இருக்கக்கூடிய எம்எல்ஏ பெருமக்கள் எல்லாம் யாரும் போய் சாப்பிடலன்ற ஒரே காரணத்தினால அன்னைக்கு பொன்மனச்செல்வி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தனபாலன் அவர்களை சபாநாயகராக்கி உன் வீட்டுல யாரும் சாப்பிடலையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்னை எல்லாரும் நீ அந்த இடத்துக்குள்ள வந்தாலே எந்திரிச்சு நிக்கிற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு வைராக்கியமா எடுத்துக்கிட்டு பண்ணாங்க. வைராக்கியமா எடுத்துட்டு தனபாலன் அவர்களை ஒரு தனித்தொகுதியை சேர்ந்த தனபாலன் அவர்களை சபாநாயகர் ஆக்கி அப்பா அவர் நிக்கும் பொழுது எந்திரிச்சு நிக்க வச்சாங்க. அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மகத்தான நோக்கம் இருந்தது. இது என்ன சார், இந்த ஆள் இந்த இருந்த கட்சியை ஏமாத்திட்டு, இருந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு, இருந்த கட்சி வாழ்ந்த மொத்த வாழ்க்கை ரோசி டிக்கெட் வச்சு நடத்திட்டு இருந்தவர். மொத்த வாழ்க்கையும் இவருக்கு கொடுத்தது அதிமுக. 3 முறை முதலமைச்சர் பதவி, 2-3 முறை அமைச்சர் பதவி, எத்தனையோ முறை எம்எல்ஏ இதெல்லாம் ஆக்கணும். அந்த அதிமுக ஏமாத்திட்டு இன்னைக்கு திமுக போய் சேர்ந்துட்டா அப்படின்றதுனால அவரை திமுகவில் சபாநாயகராக்கி அதிமுக எந்திரிச்சு கும்பிட வைக்கிறதெல்லாம் கேவலம் சார். அதனால அதையும் இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க. நீங்க ஓபிஎஸ் அவர்கள் ஒண்ணு சொல்றேன், ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு டிஎம்கேக்கு போயிட்டு போன தடவை அவர் ராமநாதபுரத்தில் ஜெயிச்சது காரணம் யாரு சார்? அவர் என்டிஏ கூட்டத்தில் இருந்தாரு, அதனால சாரி ஜெயிச்சாரா சார்? 2000 வந்த காரணம் யாரு? அவர் என்டிஏ கூட்டத்தில் இருந்தாரு, அதனால 2000 வந்தாரு. பாஜகவினுடைய ஓட்டு எச் ராஜா போன்றவர்கள் உழைச்சாங்க. பல பேர் உழைச்சு, அதனால 2000 வந்தாரு. அதிமுக 3000 தள்ளிட்டே வளர்ந்துடும். இந்த தடவை அவர் நின்னாருன்னா அவருடைய தொகுதியில் அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம் சார். அப்படியே ஒருவேளை ஜெயிச்சாலும் அவருக்கு அதிகப்படியா என்ன சார் அமைச்சர் பதவி நீங்க சொல்ற மாதிரி சபாநாயகர் பதவி கொடுப்பாரு சார். இருக்கட்டும் சார். திமுக காரன் ஒருத்தன் ஓபிஎஸ்க்கு வேலை பார்த்தானா அதை விட கேவலம் வேற என்ன சார் இருக்கு?
வாழ்நாள் முழுக்க அதிமுகவை தூக்கி பிடிச்சி திமுகவை வேண்டான்னு எதிர்த்து அதிமுக வாழ்ந்தவர், அதிமுக சிஎம். அவருக்கு போய் இவங்க திமுக ஒவ்வொருத்தரும் சாமரம் வீசணும்னு சொல்லி திமுக தலைமை அனுப்புது. அங்க எத்தனையோ வருஷம் வேலை பார்த்திருக்க ஒரு திமுக காரனுக்கு அந்த தொகுதியை கிடைக்காம போகுதுல, அந்த தொகுதியை கிடைக்காம பண்றல ஓபிஎஸ். அப்ப அதை நீ நினைச்சு பார்க்க வேண்டாமா? அதையும் மீறி நீ வேலை பார்க்க போற, வேலை பாரு. உன்னுடைய தன்மானத்துல இருந்து நீ ஓபிஎஸ்க்கு வேலை பாரு. ஓபிஎஸ்க்கு வேலை பார்த்து நீ அந்த இடத்துல ஓபிஎஸ் எம்எல்ஏ ஆகிட்டனாலும் அதிமுகவில் ஓபிஎஸ் அனுபவிக்காத பதவி நீ உன்னால் கொடுத்துட முடியாது ஓபிஎஸ்க்கு. அப்ப அப்படி பார்த்தாலும் அதிமுக அவர் அனுபவிச்சாரு. இன்னைக்கு வேற வழி இல்லாம அவருடைய மகனை வந்து எப்படியாவது ராஜ்யசபா எம்பியாவது ஆக்கிட முடியாதா அப்படின்ற ஒரு ஆசையினாலும் இவருக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைச்சிடாதா. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் பண்ணும் பொழுது, ஓபிஎஸ் அவர்கள் வந்து போய் ஜெயலலிதா அவருடைய ஆபீஸை உடைக்கும் பொழுது, அப்ப கூட அந்த அதிமுக ஒரு பதவி வேணும்னு ஆசைப்படுறாரு, அந்த வெறியில் அலைகிறான்னு நினைச்சேன். ஆனா இது வந்து அவருக்கே பதவி ஆசை இருக்கு. என்ன எனக்கு எப்படியாவது பதவி வேணும் அப்படின்றதுனால எங்க போனாலும் பரவாயில்ல நீங்க திமுக போய் சேர்ந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப பதவி வெறி பிடிச்சவருன்னு இந்த இடத்துல காட்டுது. முன்னால ஓபிஎஸ்க்கும் இப்போ ஓபிஎஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். ஆனா இப்போ உள்ள ஓபிஎஸ் முதல்ல கணிச்சு எடப்பாடி அவர்கள் தள்ளி வச்சாரு பாத்தீங்களா, அங்கதான் சார் அவர் சாணக்கியம். இப்போ நம்ம ஓபிஎஸ் ஏன் தள்ளி வைக்கிறார்? ஓபிஎஸ் கூட சேர்த்துக்கிற வேண்டியதானே. தேவர் ஓட்டெல்லாம் கிடைக்குமே, தேவமார் ஓட்டெல்லாம் ஃபுல்லா இத்தனை பர்சன்டேஜ் எப்படியாவது ஓபிஎஸ் எப்படியாவது உள்ள கொண்டு வந்துருவாரு. ஏன் இதே சுமூகமா போக மாட்டேன்? எடப்பாடி இவ்வளவு ஈகோயிஸ்டா இருக்காரு. எப்போ எடப்பாடி தனி மனித ஒரு கட்சி தனக்கு மட்டும் தான் நினைக்கிறாரு அப்படின்னு எவ்வளவோ பேசுறாங்க. அவர் மன்னிக்கவே கூடாது அப்படின்னு நடக்கலாம் பேசுறாங்க. ஆனா இப்பதான் தெரியுது, இப்படிப்பட்ட ஒருவனை அதிமுக வச்சுக்கிறத விட திமுக போய் இருக்கிறதுனாலதான் இப்ப எடப்பாடியாருக்கு இப்ப களம் ஃப்ரீ ஆயிருச்சு சார். இனிமே அதிமுக அழிஞ்சிரும், ஆச்சு அபிஷான் அழியிட்டு சார், அழியிட்டு. நான் சொல்றேன், அடுத்த 5 வருஷத்துக்கு அழிஞ்சாலும் அந்த கட்சியினுடைய ஒரே பூச்சாளர் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்க போறது எடப்பாடியார். அந்த ஒரு கிளியரன்ஸ் அவருக்கு போதும். அவரால் இனிமே ஃப்ரீ ஹேண்ட்ல அடிச்சு ஆட முடியும். அவர் பாட்டுக்கு அவர் எடுக்கிறதா டிசிஷன், அவருடைய நடைமுறை தான், அவருடைய என்ன சொல்றது ரெகுலேஷன்ஸ் தான் இருக்கும் பொழுது அவர் இன்னும் ஈஸியா ஆடுவாரு. இது எடப்பாடியாருக்கும் அதிமுகவுக்கும் நல்லதா இவங்க போனது. ஆமா சார், ஒரு முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் திமுகல போய் சேர்றாரு அப்படின்னா தனிப்பட்ட முறையில் திமுகவினுடைய ஆளுமையை இந்த இடத்துல காட்டுது இல்லையா? ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி அப்படின்ற இடத்துல வருது இல்லையா? அது மறுக்க முடியாதுல்ல. இன்னொன்று சார், முன்னாள் முதலமைச்சர் இவர் மட்டும் போய் சேரலையே சார். முன்னாள் இன்னைக்கு திமுக நடக்கிறத யாரை வச்சிருக்கீங்க நீங்க? 7 அமைச்சர்கள் இன்னைக்கு திமுகவுடைய 7 அமைச்சர்கள் அதிமுக முன்னாள் தான். இன்னைக்கு திமுக நடப்பதற்கு காரணம் வந்து திமுகவினரால் இல்லை. இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியும் அதிகாரமும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நடக்கிறது, அதை ஒழுங்கா நடத்துறதுக்கு இவங்க தான் சரி வருவாங்கன்னு அதிமுகவுடைய அமைச்சர்கள் தான் அங்க இருக்காங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார், முன்னாள் முதலமைச்சர் யாரு? ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்களுடைய அதாவது முதலமைச்சராக இருந்தது அவருடைய காலகட்டம் எல்லாம் ஸ்டாலினுக்கு முந்தையனது. ஓகே, ஸ்டாலினுக்கு முன்னாடியே சிஎம்னா என்ன, சிஎம் பதவி நாற்காலியினுடைய சுகம் என்ன, அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சவர் யாரு? ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அது யார் மூலமாக? அதிமுக மூலமாக. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, முன்னாள் முதலமைச்சர் அண்ணா, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், இந்த வரிசையில முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், முன்னாள் முதலமைச்சர் சாரி நாளைக்கு தோத்துட்டாரு ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுவாங்களா? இல்ல, அவருடைய இன்னைக்கு ஒரு மீட்டிங், இன்னைக்கு ஒரு திமுக மீட்டிங் நடக்குது சார். திமுக மீட்டிங் நடக்கும் பொழுது எப்படி எங்களுடைய கட்சி சார்ந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா கலைஞர் ஐயா ஓபிஎஸ் போன்று எங்களுடைய ஐயா ஸ்டாலின் அவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுது முதலமைச்சராக அப்படின்னு பேசுவாங்களா? இங்க முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் என்று திமுக மேடையில் ஒழிக்குமா? முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் என்று ஸ்டாலின் சொல்லுவாரா? திமுக பல இடங்களில் அபிஷியலா அந்த ஸ்டேட்மெண்ட் விடுமா? இனிமே அவர் முன்னாள் முதலமைச்சர்ன்றதே மழுங்கடிச்சிருவாங்க சார். மழுங்கடிச்சு கட்சியில ஒரு உறுப்பினரா மாத்திடுவாங்க. ஜெயிச்சாலாவது அவருக்கு ஏதாவது ஒரு பிரகாசமா ஏதாவது நடக்கணும். தோத்துட்டா அதுவும் கிடையாது. தோத்துட்டா ஒரு கடைநிலை உறுப்பினர் மாதிரி இருப்பாரு, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு திமுக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. இந்த தடவை ஸ்டாலின் தோத்து, திமுக தோத்து, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் என்ன ஆக போறாரு, அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் எப்படி இங்கே போய் சேருவாரு? அவருடைய மனநிலை அப்படித்தானே இருக்கு. அவருக்கு பல கட்சி தான் தெரியுது. மீம் கிரியேட்டர் அதான் சொல்றாங்க, அவசரப்பட்டு ஏயா கட் பண்ண, கலட்டி வச்சிருந்தா மறுபடியும் மாட்டிக்கலாம் வைக்கிற வேலைக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க. அதுதான் உண்மை, அதுதான் நடக்க போகுது. அவர் எப்படியும் வந்து இன்னொரு கட்சிக்கு போகத்தான் போறாரு. அப்படி இல்லைன்னா மறுபடியும் அதிமுக தாய் கழகத்துல இருந்து இணைஞ்சிட்டேன்னு வெக்கமே இல்லாம சொல்லதான் போறாரு. நடக்கும். அதற்கு திமுக இந்த முறை தோற்று எடப்பாடியை ஜெயிப்பாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது மட்டும் நீங்க பாத்துட்டே இருக்கு. திமுக இன்னொரு கூட்டணி கட்சி, பெரிய கட்சி, ரொம்ப நம்பக்கூடிய கட்சி விசிக. அதிகார பகிர்வு தேவை, ஆனால் ஆட்சியிலோ அல்லது தொகுதியிலோ பங்கு முக்கியம் அல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஒரு புரியாத ஒரு நோஷன் தான் சார் அது. யாருக்குமே அதுக்கான புரிதல் இல்லை. அது ஒரு எதிரி முனையா இருக்கு, அது ஒரு நல்லா இருக்கு அப்படின்றதுனால ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றாங்க. அதுக்கான வித்தியாசமே யாருக்கும் தெரியலன்றதுதான் உண்மை நான் நினைக்கிறேன் சார். ஆட்சியில் பங்கு வேண்டாம், இவரு பாத்தீங்கன்னா ஆட்சியில் வந்து பங்கு வேண்டாம், அதிகார பகிர்வு வேணும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? அதிகார பகிர்வு திமுக பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்றாரா?
எப்படி சொல்ல வரான்னு தெரியல. நீங்க இப்போ 234 தொகுதி, 234 தொகுதியில இவங்க சொல்ற மாதிரி 200 தொகுதி திமுக ஜெயிக்குதுன்னு வைங்க, 200, 210, 220 4 ஆளுக்கு ஒன்று சொல்றாங்கல்ல, அப்படியே வைங்க. அப்போ எல்லா எம்எல்ஏக்கள் உருவாங்க, அதுல இருந்து அமைச்சர்கள் உருவாங்க, முதலமைச்சர் உருவாரு. இவ்வளவுதானே இது. இதானே அதிகாரம், ஆட்சி ரெண்டு இதுதானே. ஆட்சியாளர்கள் வந்து தேர்தலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் ஆட்சியாளர்கள், அதிகாரம் அவங்க தான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்காடுறாங்க. அப்ப அப்படிங்கிறதுனால இது வந்து சும்மா எல்லாருமே சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இதற்கான சரியான புரிதல் யாருக்குமே இல்லை. அது விசிகாவினுடைய ஐயா திருமாவளவன் இத்தனை தமிழ் படித்தவர் அவருக்கே தெரியலன்னா ஒன்றும் புரியல எனக்கு. அதுல ஆட்சியில் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நாங்கள் சீட்டு அதிகமாக கேட்க மாட்டோம், எனக்கு அதிகார பயிர் மட்டும் வேணுன்றாருன்னா அப்போ சீட்டு அதிகமாக கேட்க, அப்போ நீங்க நிறைய நீங்க எம்எல்ஏக்கள் ரெப்ரசென்ட் ஆகல அப்படின்னா நீங்க எப்படி நீங்க அதிகாரத்தில் பயிர் கேட்பீங்க? புரியல. சீட்டு அதிகமாக கேட்டாங்கன்னா தொகுதியில் அதிகமாக கேட்கதான் உங்களுக்கான ஒரு, இப்போ நீங்க 10 தொகுதி கேட்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு 7 தொகுதி ஜெயிக்கிறீங்கன்னா 7 எம்எல்ஏ வச்சிருக்கோம். சரி, ஒரு மினிஸ்டர் கூட நீங்க அதிகாரத்துல பகிர்வு கேட்கலாம். நீங்க தொகுதி நான் கேட்க மாட்டேன், ஆனா அதிகாரத்துல பகிர்வு கேட்பேன்னா எப்படி ஒரு எம்எல்ஏ வச்சு அந்த ஒரு எம்எல்ஏ அமைச்சராக்க போறீங்களா? எப்படின்னு ஒன்றும் புரியல. இதுல கிளாரிட்டி இல்லை, அவர் சொன்னதுலையும் கிளாரிட்டி இல்லை. அதனால வந்து இது ரொம்ப நாளா இந்த வார்த்தைகள் நம்ம ஜென்ரலா சொல்றேன், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஆட்சி, அந்த வார்த்தை, இந்த 2 வார்த்தை பிரயோகமே தப்பு. ரெண்டும் ஒண்ணுதான். புதுச்சேரி பத்தியும் பேசியிருக்காரு. என்னன்னா அங்க தனித்தொகுதியை தாண்டி பொது தொகுதியும் கேட்போம், அதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கலைஞரே சொல்லிட்டார்ல சார், கேட்டிருக்கிறதே வந்து நீங்க ஆசைப்படுங்க, நீங்க ஆசைப்படுறது சார். சேர் கொடுக்க மாட்டாங்க அவருக்கு, திருமாவளவன் அவர்களுக்கு. நீங்க என்ன தொகுதியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? தனித்தொகுதியெல்லாம் பொது தொகுதியெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. அது சார், இவரை விட வன்னியரசு ரொம்ப தெளிவா இருக்காரு. அதெல்லாம் நாங்க கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லிட்டாரு அப்படின்னு வன்னியரசு அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. நம்ம அதை பத்தி யோசிக்கவே கூடாது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து தனித்தொகுதியில் கேட்கணும், தனித்தொகுதிகளில் எத்தனை தொகுதியில் கேட்கறாங்க அப்படின்றது மட்டும் தான் இவங்களுடைய டிமாண்டா இருக்கணும். அதுதான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால வந்து அது கேட்கறத அதிகமாக கேட்டு வாங்கணும்ன்றத திருமாவளவன் சொல்லுங்க, அவ்வளவுதான். இன்னும் வந்து அதாவது இன்னைக்கு காங்கிரஸே இப்படி இந்த அளவுக்கு தொங்க விடுது அப்படின்னா நாளைக்கெல்லாம் உங்களை ஒரு கட்சியாவே மதிக்காது. ரைட்டுங்களா? ஸோ அதனால வந்து உங்க கட்சியை வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றவில்லை என்றாலும் ஒரு மக்கள் அங்கீகாரம் கொடுக்கும் கட்சியாவது நடத்தணும் அப்படின்னா நீங்க அதிகமாக தொகுதியில கேட்கணும். காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணி விஷயத்தில் நடத்துற விஷயம் அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் ஒரு பாடம். காங்கிரஸ்க்கு இந்த நிலைமையெல்லாம் நமக்கு அப்படின்ற ஒரு அளவுகோல வச்சுதான் அவங்க போகணும். அவ்வளவுதான் சார். நீங்க காங்கிரஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இது காங்கிரஸுக்கே நடக்குதே நமக்கு நடக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டாலே, நமக்கு நடந்தா என்ன ஆகும், இல்ல நமக்கு இப்படிதான் நடக்குமான்னு யோசிச்சுட்டாலே நமக்குள்ள கொஞ்சமாவது அந்த என்ன சொல்றது யோசிக்கிற தன்மையாவது வரும் சார். அதாவது என்னடா இது என்னடா ரொம்ப மோசமா இருக்குன்ற நினைக்கக்கூடிய ஒரு தன்மையாவது வரும். அந்த தன்மையாவது உருவாக்கணும் ஐயா. விசிகாவில் அட்லீஸ்ட் வந்து காங்கிரஸ்லயாவது ஒரு கழகம் உருவாது பாத்தீங்களா? அந்த கழகம் வெடிக்குது. என்னடா இது நம்மளை மதிக்கவே மாட்டான் திமுக, விசிகா நினைக்கவே மாட்டான் பாத்தீங்களா? ஏன்னா நம்மளை மதிக்க மாட்டான், நம்ம தலைவர் ஒரு சேர் கொடுக்க மாட்டான், ஒரு உட்காந்து ஒரு இடத்துல அவர் பெருமையா பேச மாட்டேங்கிறானு, நம்மளை எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று ஒரு ஏதோ டீல் பண்ற மாதிரி டீல் பண்றானுங்களா அப்படின்ற மாதிரி எதுவும் நினைக்க மாட்டானு பாருங்க. அதுவே எனக்கு வந்து திருமாவளவன் அன்னைக்கெல்லாம் ஒரு தாவேக்காவினுடைய ஒரு 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 நிர்வாகி பேசிட்டு இருக்கான். தாவேக்காவினுடைய ஒரு நிர்வாகி பேசும் பொழுது ஏன்னா உதயநிதியோடலாம் திருமாவளவன் கீழே போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கறான். நியாயமா இருந்தது, உண்மைதானே. ஏன்னா உதயநிதி எப்படி வந்தாரு, அவருடைய கடந்து வந்த பாதைன்னு உதயநிதிக்கு போட்டீங்கன்னா அதில் போட ஒண்ணுமே இருக்காது, அதில் இது அதுதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உதயநிதியை விட கீழே போயிட்டாரா திருமாவளவன் ஒரு திமுககாரன் ஆதங்கம் விட்டு கேட்கறான். எனக்கும் அதே ஆதங்கம் வருது, ஆஹா கரெக்ட் தானே அப்படின்னு. விசிகாரன் ஒருத்தருக்கு வர மாட்டேங்குது சார். நீ எப்படி அப்படி கேட்கலாம், தாவேக்காரன் மட்டும் அடிச்சுட்டு இருக்கான் எப்படி? அவ்வளவுதான் விசிகாரன் இருக்கான். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க விசிகாரன் என்ன சொன்னாலும் ஏத்துக்குருவான். காங்கிரஸ்காரன் இந்த மனநிலைக்கு தள்ளியது திமுக. பொதுவே திமுகவுக்கு அந்த கில்ட் பிளஷர் இருக்கும். என்னன்னா தனக்கு எவன் எதிராக வரானோ அவனை வந்து உள்ள எழுத்து கூட்டணியா போட்டு அவனை அடிமையாக்கி தன் கட்சி சின்னத்திலேயே போட்டி போட வைக்கும், அசிங்கப்படுத்தும். அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தும். இது அசிங்கம்னே தெரியாம அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஐயா வைகோ அவர்கள். அந்த ஐயா வைகோ அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர். எப்ப 93ல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அடிமை அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்த நினைக்கிறேன். அப்ப அது எங்க இருந்து எந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் பாருங்க. அது அப்படிதான் நீங்க விசிகா வச்சிருக்காங்க, அப்படிதான் நீ காங்கிரஸே வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல விசிகாவினுடைய ஐயா திருமாவளவன் அவர்கள் முழங்கிய மேடைகள்ல திமுக பத்தி அவர் பேசுனதெல்லாம் எடுத்து வச்சா இன்னைக்கு திமுக அவர் அறிவாலயத்துக்குள்ளே அவர் விடக்கூடாது, இல்லைன்னா இவர் அறிவாலயத்துக்குள்ளே ஒரு ரோஷத்தோடு போகக்கூடாது. ஆனா இன்னைக்கு போறாரு. இன்னைக்கு அவங்க என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல ஐயா வாங்கிறேன் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வாங்கிறாரு. இது வந்து திமுகவினுடைய ஒரு ஒரு வழக்கழிஞ்சு போன ஒரு வரலாறு. இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால இன்னைக்கும் அதை புரிஞ்சிக்காம இன்னைக்கும் கண்ணை திறக்காம கண்ணை மூடிட்டு ஐயா என்ன கொடுத்தாலும் ஐயா சொல்படி நான் கேட்டு நடந்துக்கிறேன் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்துக்கு உள்ளாகியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு எனக்கும் தெரியுது, நான் அவங்களுக்கு தெரியணும் கொஞ்ச நாள். மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களே.